Hi students, welcome to Education IAS Academy. Syllabus வீடியோ பண்ண வரைக்கும் எங்க மாமா நடிகள். So TNPSC Group 4 கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். அதுல முதல் டெஸ்ட்ல என்னென்ன நம்ம டெஸ்ட் எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா 6th தமிழ் நியூ புக் 6th தமிழ்ல மொத 5 யூனிட் அப்படியே முதல் டெஸ்ட் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து டெஸ்ட் இருக்கு. இதை தாண்டி சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அதுக்கான கைடன்ஸ் வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த தமிழ்ல படிக்க வேண்டிய விஷயங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு பார்க்க வேண்டிய சம்ஸ், சிந்து சமவெளி நாகரிகத்துல படிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மூணையுமே ஓவர்வியூ மாதிரி இந்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்துறோம். புரியுதா? டெஸ்ட் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி. புரியுதா? டெஸ்ட் பிப்ரவரி 5ஆம் தேதி. அடுத்து அந்த டெஸ்ட் முடிச்சோட நம்ம அதுக்கு டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்குமே கைடன்ஸ் கிளாஸ், அடுத்த டெஸ்ட், அடுத்த டிஸ்கஷன் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். தமிழ் முத 5 யூனிட் பார்க்கலாம். இது தமிழ் டேர்ம் 1 புக். இதுல 3 யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். முதல் டாபிக் இன்ப தமிழ். புரியுதா? சோ இன்ப தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்தது பாரதிதாசன். சொல்லும் பொருளும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நிர்மித்தனா உருவாக்கிய விளைவன வளர்ச்சி சமூக மக்கள் கூட அஸ்தின சோர்வு அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பாரதிதாசனை பத்தின விஷயங்கள், பாடலோட பொருளும் படிச்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இதை நல்லா படிச்சுக்கோங்க. புரியுதா? பாரதிதாசனோட ஆசிரியர் குறிப்பு. புரியுதா? அதை தெளிவா நீங்க படிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி செலக்டிவா எடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது புக் பேக் எக்ஸாம்ல கேட்கறாங்க கேட்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனா புக் பேக்கை கண்டிப்பா படிச்சிருங்க. புரியுதா? ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அடுத்து புக் பேக்கை படிச்சிருங்க. அடுத்து அப்படியே ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி. சோ தமிழ் கும்மி அதுக்கான பாடல் எழுந்தது பெருஞ்சித்திரனாரு. புரியுதா? அதோட சொல்லும் பொருளும், அந்த பாடலுக்கான பொருள், பெருஞ்சித்திரனாரை பத்தின ஆசிரியர் குறிப்பு. அவருடைய பேர் மாணிக்கம், பாவலரின் சிறப்பாக அழைக்கப்படுறாரு. அவர் எழுதின நூல்கள், புரியுதா, எந்தெந்த இதழ்கள் நடத்தியிருக்காரு, எல்லாமே நீங்க இதில் படிச்சிருங்க. அடுத்து அதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளர்த்தமிழ். இது வந்து பாத்தீங்கன்னா உரைநடை. நான் உரைநடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா 6வது புக்ல இருந்து 10வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய புது புக்ல இருக்க உரைநடை மட்டும் படிங்க. புரியுதா? வேற 11, 12 இருக்கிறது 6 10 பழைய புக்ல இருக்க உரைநடை வேண்டாம். ஆனா 6 10 புது புக்ல உரைநடை கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பாரதியார் அந்த பாட்டை இதை பாடியிருக்காரு. அது யாமந்த மொழிகளே தமிழ் மொழிகள் இந்தியாவில் சொன்னது யார்? பாரதியார். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அது கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு பாரதியார் இன்னொன்னு சொல்லி பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த விஷயமாகட்டும், இந்த மாதிரி செலக்டிவா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இதனை கொண்டுதான் தமிழ் வந்து தொன்மையான மொழின்னு சொல்லலாம். தமிழ் வந்து எளிய மொழின்னு சொல்லுவோம். வடஞ்சொல் எழுத்துக்கள், இடஞ்சொல் எழுத்துக்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. புரியுதா? அடுத்து அந்த ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா எந்த இலக்கியத்துல வந்திருக்கு அந்த விஷயங்கள், இதான் மேற்கோள் சொல்றது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இதுனி கருதினை ஆயும். இது எந்த நூல்ல? சிலப்பதிகாரத்துல, வஞ்சிகாண்டத்துல அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாமே நம்ம படிக்கணும். இது ஃபுல்லா தமிழை பத்தி தாங்க. தமிழ் எப்படியாப்பட்ட மொழி? சீர்மையான மொழி, பழமையான மொழி, எளிய மொழி, வளமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பிய நூல் இலக்கண நூல்கள் விழுந்தது, 8 10 பாட்டு இருக்கு. ஆனா அப்படியே நீங்க அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி அப்படியே படிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? புதுமை மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழி, தமிழ் எண்கள், அடுத்து இந்த சொல் அது இடம்பெற்ற நூல், அது படிச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க கேள்வி. ஓகே, உரைநடை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கனவு படிக்கிறது. இது ஒரு கடிதம் மாதிரி. இது தேவையில்லை. புரியுதா? இது அந்த அளவுக்கு தேவையில்லை. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இது இதெல்லாம் எந்தெந்த இதுல இடம்பெற்றிருக்கு? இது பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், இது கார் 40, இது பயிற்று 10, இது நற்றிணை, போச்சுரா என்ன சொன்னீங்க, நான் முடிதிருப்பாரு. எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? நற்றிணை இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி தெரிந்து கொள்வோம், அந்த பாயிண்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். கீழ்கண்டவற்றில் யார் தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உங்களுக்கு போட தெரியணும். அடுத்து இலக்கணம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களோட இலக்கண வகை 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துன்னு பாக்குறப்ப அதுல உயிரெழுத்து இருக்கும். புரியுதா? உயிரெழுத்துல குறிலு, நெடிலு, மாத்திரை. குறியெழுத்துனா 1 மாத்திரை, நெடிலெழுத்துனா 2 மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்து. புரியுதா? ஆக்சுவலா உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்த 30 எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அளவு அரை மாத்திரை. அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம், வன்மை, மெல்லினம், இடையினம், வல்லினம், மெல்லினம், இடையினம். உயிர்மை. உயிர்மையின் வரப்ப இது முதல் எழுத்துல வராது, இது சார்பு எழுத்துல வந்து உயிர்மை எழுத்து 216. அது உயிர்மை குறில், உயிர்மை நெடுல்னு இருக்கும். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை.
புரியுதா? சோ இதோட தமிழ்ல ஒரு யூனிட் முடியுது, ஒரு யூனிட் முடியுது. அடுத்து ரெண்டாவது யூனிட் போயிடலாம். ரெண்டாவது யூனிட் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எழுந்தது இளங்கோவடிகள். ஏன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து யூனிட் 8ல கம்பேர் பண்ணி கேள்வி வரும். சொல்லும் பொருளும் பாடலோட பொருள் படிச்சுக்கோங்க. நூல்வழி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளை பத்தின டீடைல் எல்லாமே இதுல இருக்கும். 50 காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம், தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமொழி பாக்கியம் அப்படின்னா சொல்றாங்க. சிலப்பதிகாரம் மணிமேலும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. புக் பேக் படிச்சிருங்க, அது டெஃபினட்டா படிக்கணும் நீங்க. காணி நீளம் அடுத்து எழுந்தது பாரதியார். சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. பாடலோட பொருள் பாரதியார் பத்தின நூல்வெளி இதுல இருக்கும். 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடம் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் தான் பாரதியின் பட்டம் வழங்கப்பட்டது. அப்ப எந்த மன்னர்னால பாரதிங்கிற பட்டம் வழங்கப்படுதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் எட்டயபுரம் மன்னர். அவர் எழுதின வேற பல நூல்கள் பாரதியார் கவிதை என்னும் தொகுப்பில இப்பாடல் இடம்பெற்றிருக்கு. புக் பேக். அடுத்து பாத்தீங்கன்னா சிறகின் ஓசை. இது வந்து உரைநடை. என்ன சிறகின் ஓசைங்கிறது உரைநடை. வலசை போதல். வலசை போதல்னா பறவை வந்து இடம்பெயர்றது, அது சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, சும்மா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டா படிச்சு விட்டுருங்க. இந்தியாவின் பறவை மனதர். பறவையினால் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாங்க கூட அதை படிச்சுக்கோங்க. திடீர்னு எல்லாம் இருந்தாலும் கேள்வி வந்துடும். புக் பேக் படிச்சிருங்க. கிழவனும் கடலும். ஏதோ துணைப்பாடம் இது, இதா கதை மாதிரி இருக்கு. இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், அதோட கண்டினியூஷன். அப்படியே எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்து தான் முதல் எழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுக்குறம், ஐகார குறுக்கம், அவ்வாறு குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த வகுப்புல இந்த லெசன்ல உயிர்மை ஆயுதத்தை பத்தி மட்டும் படிக்கலாம் சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கும் உயிரெழுத்துக்கும் சேர்ந்து வரதான் உயிர்மை எழுத்து. முதலெழுத்துக்களை சார்ந்து வரனால இதை சார்பெழுத்து சொல்றாங்க. ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது. முப்புள்ளி, முப்பாப்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அக்கனா நூல அதான் அக்கேனம்ங்கிறது. அக்கனாவே கிடையாது, போல அக்கேனம் தான் அதோட கரெக்டான தமிழ் உச்சரிப்பு. இதுவுமே சார்பெழுத்து தான், புரியுதா? இதோட 2வது இது முடிஞ்சிருச்சு. அடுத்து 3rd போயிடலாம். அடுத்து திருக்குறள் படிச்சிருங்க, கடைசியா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கேட்பீங்க யூனிட் 8ல கவர் ஆகிற திருக்குறள்லாம் எங்க சார்? ஏன்னா இப்ப நீங்க இந்த திருக்குறள்லாம் படிக்கிறது தமிழ் 100 கேள்வியில யூஸ் ஆகாது. இந்த விஷயங்கள்லாம் யூனிட் 8ல இருக்க திருக்குறள்ல யூஸ் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ படிச்சிருங்க. இதுல ஒரு 10 திருக்குறள் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் வார்த்தை 1 கொடுத்துருக்காங்க, வான் சிறப்புல 2 கொடுத்துருக்காங்க, நீத்தா பெருமையில 1, மக்கட்பேருல 2, அன்புடைமையில 2, இணைமை குறையில 2. திருக்குறள் பத்தி உங்களுக்கு தெரியும், படிச்சுக்கோங்க. நூல்வெளி. பட் அங்கங்க திருக்குறள் கவர் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அதோட புக் பேக். 3rd இயர் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும் மோட் டெஸ்ட் தமிழ் 5 இயல் இருக்கு. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது நெல்லை சு முத்து. சொல்லும் பொருளும் படிச்சிருங்க. நூல்வெளி, புரியுதா? அதோட புக் பேக். அடுத்து அறிவியலால் ஆல்பம். இதுவும் ஒரு செய்யுள் தான். பாடநூல் ஆசிரியர் குழு. பாடலின் பொருள் இப்ப பாருங்க, இதை சொன்னது யாருப்பா? பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரிப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சொன்னது பாரதியார். அதோட புக் பேக். கணினின் நண்பன். இந்த துணைப்பணம் தேவையில்ல, புரியுதா? ஏன்னா சயின்டிபிக்கா ஏதாவது ஒரு விஷயங்கள் டேட்டா எதுவும் இருக்கா பாக்ஸ்ல அப்படின்னா மட்டும் எடுத்து படிச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் எக்ஸாம்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, புக் பேக் படிச்சிருங்க. ஒளி பிறந்தது. இந்த துணைப்பாடம் அப்துல் கலாம் பத்தி இருக்கு. அதான் டேட்டா, ஸ்டாட்டிக் டேட்டா எதுவும் இருந்தா மட்டும் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். கீழே உள்ள சொற்களை கவனிங்கள். இதுல எது கரெக்ட்? நன்றி தான் கரெக்ட்.
அப்ப நமக்கு அந்த உச்சரிப்பு ஒன்னா இருந்தாலும் எழுத்து மாறும், அதுல கரெக்டான எழுத்த போடுறதுதான் இந்த விஷயம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. சொல்லோட முதல்ல வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லோட முதல்ல தான் வரும். அடுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதல்ல வரும், சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல்ல வரும். அப்ப எதெல்லாம் முதல்ல வரும், எதெல்லாம் முதல்ல வராது? மெய்யெழுத்துக்கள் 18மே ஒரு சொல்லோட முதல்ல வராது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் எதெல்லாம் மொழி கடைசியில வரும் அந்த விஷயங்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன? மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில வரும், உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து ஸ்டார்ட்டும் பண்ணாது, முடியவும் முடியாது. அளபடியில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். அளபடி பற்றி அடுத்த கிளாஸ்ல படிப்போம்னு அதுல கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரைட்டு. இதோட 3ஆம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் பின்னாடி எதுவும் யூஸ்ஃபுல்லா எதுவும் இருக்கா? புக் பேக் படிக்கணும், படிச்சிருங்க. திருக்குறள் இருக்கு பாருங்க. கடவுள் வாழ்த்துல உள்ள 10 குறள், வான் சிறப்புல உள்ள 10 குறள், நீத்தார் பெருமையில உள்ள 10 குறள், மக்கட் பேரில் உள்ள 10 குறள், அன்புடைமையில 10, இதுல இனியவை குறள்ல ஒரு 10, திருக்குறள் படிச்சிருங்க. படிச்சுட்டா இந்த 3 இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 4வது இயல். அடுத்து 4வது இயல். இது தமிழ் டேர்ம் 2ல போகும் நியூ புக்ல. சோ 4வது இயல் என்னது? மூதுரை. மூதுரை எழுதினது ஔவையாரு. அந்த பாடலு, சொல்லும் பொருளும், பாடலோட பொருள், நூல்வெளி, ஔவையார் பத்தின டேட்டாஸ் இருக்கும். அதோட புக் பேக் படிச்சிருங்க. புரியுதா? துன்பம் வெல்லும் கல்வி எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதோட மீனிங்கு, பாடலோட பொருள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தின புக் பேக், அதான் அவரோட ஆசிரியர் குறிப்பு. அடுத்து புக் பேக்கு உரைநடை, கல்விக்கண் திறந்தவர். புரியுதா? காமராஜர் லெசனு கண்டிப்பா படிச்சுக்கோங்க, இதை படிச்சிருங்க. அதனால சொன்னேன் 6 10 புது புக்களுக்கு உரைநடை படிச்சிருங்க. புரியுதா? அதுவும் காமராஜர் லெசன்ஸ் தான் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எங்கேயாவது யூஸ் ஆகும், ஜிஎஸ்ல கூட திடீர்னு யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால படிச்சுக்கோங்க. காமராஜரோட சிறப்பு பெயர்கள், காமராஜரோட கல்வி பணிகள், நூலகம் நோக்கி, இது அண்ணா நூலகம். இது படிச்சிருங்க. ஏன்னா அந்த 8 தளம் 8 ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு, எக்ஸாம்ல பெரிய அளவுல கேட்டதுல தான், ஆனா படிச்சுக்கோங்க, சொல்ல முடியாது. ஏன்னா காமராஜரை பத்தி லெசன் இருக்கு. அண்ணா கட்டின அண்ணாவோட நூலகம் வந்து பாத்தீங்கன்னா துணைப்பாடத்துல வச்சிருக்காங்க. இதுதான் சொன்னேன். தரைத்தளத்துல என்ன இருக்கும்? முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், 8 தளம். இது நம்ம டெஸ்ட்ல இருக்கு கொஸ்டின். நம்ம டெஸ்ட்ல கொஸ்டின் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை கூட படிச்சிருங்க, வேற வழி இல்லை. இணை எழுத்துக்கள். இணை எழுத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆ இணை எழுத்து, இ இதுக்கு இணை எழுத்து, இதுக்கு இணை எழுத்து, இதுக்கு இணை எழுத்து, இதுக்கு இணை எழுத்து. என்னன்னா ஐக்கு ஈ வரும், அவுக்கு ஊ வரும். மற்றபடி அந்த சவுண்ட்ஸ் யானை அந்த விஷயங்கள் அப்படியே வரும். அதே மாதிரி வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் இணை எழுத்தா வரும். கசட தபர நங்கன நம்மன அப்படியே பஸ்ஸே எழுதுங்க வந்துடும். அதான் இணை எழுத்து. இணை எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது, அதுக்கு அதான் இணை எழுத்து. இப்ப இவங்க எல்லாம் ஒரே இனம். புரியுதா? இவங்களுக்கு இணை எழுத்தே கிடையாது. அந்த இணை எழுத்து டாபிக் இதோட 4வது யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்த 5வது யூனிட். பாடறிந்து ஒழுகுதல், ஆசாரக்கோவை, எழுதுனது பெருவாய் முள்ளியார், சொல்லும் பொருளும் படிச்சிருங்க. பாடலோட பொருள், நூல்வெளி, அதோட புக் பேக் கண்மணியே கண்ணுரங்கு. அதோட பாடல், அதோட சொல்லும் பொருளும் படிச்சிருங்க. நூல்வெளி, தாலாட்டுங்கிறது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்குன்னு பொருள், அதை படிச்சிருங்க. நாவை அசைத்து பாடுவதால் தாள் ஆட்டு, தாள் ஆட்டு அப்படின்னு இருக்கு. தாள்னா நாக்கு, தாள் ஆட்டு. புரியுதா? புக் பேக் படிச்சிருங்க. தமிழர் பெருவிழா, தமிழர் திருநாள், பொங்கல் பத்தி கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா உட்காந்து படிக்கணும். அப்படியே விட்டுருங்க. ஏன்னா திருவள்ளுவர் தினம்ல தை 2ஆம் நாள் சொல்றோம். அந்த விஷயங்கள்
அறுவடை திருநாள்ங்கிறது ஆந்திர, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தினும், பஞ்சாப்ல லோரினும், குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயணம் சொல்லப்படுது. அது கண்டிப்பா எக்ஸாம்ல வரும், ஜிஎஸ்லயாவது வரும், எதாவது கேட்டுவாங்க, யூனிட் 8ல எதாவது கேட்டுவாங்க, தமிழ்லயே வரும். மணங்கோபுரம், மாமல்லபுரம். மாமல்லபுரம் பத்தி ஒரு துணைப்பாடம், புரியுதா? மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள், இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சும்மா வேணா ஒரு ரீட் அவுட் விட்டானா விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். மயங்கொலிகள், அதாவது அந்த மீனிங், இப்ப அதெல்லாம் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த வாயில் எங்க உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதோட மீனிங், இப்ப வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம், பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. அதே மாதிரி ல எங்க உச்சரிக்கணும், விலைனா என்ன, விலைனா என்ன, வேலைனா என்ன, இலை இலை இலை, இதா ரேர. சோ அந்த எழுத்துக்களை தான் மயங்கொலின்னு சொல்லுவாங்க. சோ அதை பத்தின இதை தெளிவா கொடுத்துருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்ல நம்ம முதல் டெஸ்ட்ல எழுத போற 5 யூனிட் முடிஞ்சு போச்சு, புரியுதா? இப்ப அப்படியே நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். ஜிஎஸ் பாக்குறப்ப 6th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், 9th இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்கள், 11th இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்கள், 11th எத்திக்ஸ்ல அறிவியல் புக்ல இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், அதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 6th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்த்துடலாம். அதோட காலக்கோடு, மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், வருஷங்கள் ஜான் மார்ஷல் பத்தி கொடுத்துருக்காங்க, அப்படியே படிச்சிருங்க எல்லாத்தையும். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? அந்த நதிக்கரை, அதுல அந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன? வளமான மண்ணு, ஆறுகளில் பயன்படுத்தின போக்குவரத்து ஏற்ற வழிகளாக இருந்தது. ஹரப்பாவை பத்தி கொடுத்துருக்காங்க. ஹரப்பானா புதையிட நகரம்னு சொல்லுவாங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதில் வந்தது. இதன் பொருள் வந்து நகரம். தொழிலாளர்கள் எவ்வாறு புதையிட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? ஜான் மார்ஷல். 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கனிங்ஹாம் நிலவுதான் நிறுவப்பட்டது. என்னது? இந்திய தொல்லியல் துறைன்றது கண்டிப்பா கேட்பாங்க. தலைமையகம் புதுதில்லி, நியூ டெல்லி. அடுத்து அதோட கால வரையறை, அவர் புவி எல்லை என்ன, காலப்பகுதி எந்த காலம், காலம் என்ன, அதோட பரப்பளவு, என்னென்ன நகரங்கள், எத்தனை கிராமங்கள், எல்லாமே இருக்கு. ஹரப்பா நகரத்துக்கான புரியுதா அந்த ஜியோகிராபிக்கலா மேப். இந்தியா இந்த பக்கம் இருக்கும், இதான் ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. நகர நாகரிகம்னா என்ன, ஹரப்பா நாகரிகத்துக்கான உள்ள தனித்தன்மை என்ன? மெகர்கரை தான் சிந்து நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க. மெகர்கர்ங்கிறது என்ன, அதோட இடம் பத்தி, தெருக்கள வீடுகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கழிவுநீர் அமைப்பு அதெல்லாம் எப்படி இருந்தது. ஹரப்பா வந்து தானிய களஞ்சியம் சொல்றாங்க. அது சொன்னதுக்கான ரீசன் என்ன? செங்கலால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் மற்றும் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராய்கரிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. கப்பல் கட்டும் தளம் வந்தது எங்கன்னா லோத்தல்ல. லோத்தல் எங்க இருக்குன்னா தற்கால குஜராத். குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. அது மொகஞ்சாதாரோ. மேப். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் புதையை அழிந்திருக்கல. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி மக்களுக்கான தொழில் மட்பாண்டங்கள், சமய நம்பிக்கை, அவங்களோட சமய நம்பிக்கை, கலைத்திறன். ஹரப்பா நாகரிகத்துக்கு என்ன நடந்துச்சு? கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நகரம் சரிய தொடங்குச்சு. அதுக்கு என்னென்ன காரணங்கள்? ஆற்றின் கரையில் உள்ள நகரிகள் அடிப்படைப்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகளில் தொற்றுநோய் தாக்குதல். சிந்துவெளி நாகரிகத்துக்கான பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நகரங்கள் ஒன்று, பழமையான 4 நகரங்கள், பெரிய பரப்பளவு, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம், சுத்தமுணவு சதைப்பட்ட உணவு மேலோங்கி இருந்தது. மீள்பார்வை ஒரு லெசன் படிச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை படிச்சுட்டு இதுதான் உங்களுக்கான ரிவிஷன். இதை படிக்கிறப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இங்கே ரிவிஷன் பண்ணிக்கலாம், புரியுதா? சோ நாகரிகம் பலதான் ஆட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகிச்சு. ஹரப்பா நகரம் தான் நகர நாகரிகம் சொல்றாங்க. நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள்லாம் அமைஞ்சிருந்தது, புரியுதா? மொகஞ்சாதாரோ என்னன்னு இருந்தது, நகரிகத்தோட பரப்பளவு என்னது, சோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட
6th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி முடிஞ்சிருச்சு. புக் பேக் படிச்சிருங்க, புரியுதா? இதுல இருக்கக்கூடிய புக் பேக்கை கண்டிப்பா படிச்சிருங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 9th இருக்கிறது 11th இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்க்கலாம், பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப 9th ஹிஸ்டரி புக், ஓகே 9th சோசியல் வர ஹிஸ்டரி புக்ல செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் இதுல கொஞ்சோண்டு கவர் ஆகும், புரியுதா? தாண்டி இருந்த நாகரிகங்கள், பண்டைய நாகரிகங்கள் என்ன, எகிப்து நாகரிகம் பத்தி என்ன இருக்கு, மெசபடோமிய நாகரிகங்கள் பத்தி, சீன நாகரிகம் பத்தி, சிந்து நாகரிகம் பத்தி எல்லாமே படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புரியுதா? ரைட்டு. ஸோ இது அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. ஸோ எகிப்திய, மெசபடோமிய, சிந்துவெளி, சீன நாகரிகங்கள் பண்டைய நாகரிகங்கள்ல முதன்மையானவை, முக்கியமானவை. ரைட்டு. ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் இது இந்தியா, இதுல இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா. கரெக்டா இந்த இடம் வந்து பாகிஸ்தான் நமக்கு, புரியுதா? அந்த இடத்துலதான் சிந்து நாகரிகம் வருது, மெசபடோமிய நாகரிகம் வருது, இது சீன நாகரிகம், இது எகிப்து நாகரிகம். அந்த 4 நாகரிகங்களை பத்தின வேர்ல்டு ஜியோகிராபில மேப்ல பொறுத்தவரைக்கும் எங்க கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சோ எகிப்திய நாகரிகம்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, புரியுதா? அங்க பாருங்க, கட்டடக்கலை, வேளாண்மை, கலை, அறிவியல், கைவினை தொழில் ஆகியவற்றின் வளர்ச்சியோட சிறப்பா திகழ்ந்ததா சொல்றாங்க. அதோட புவியியல் அமைப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எகிப்திய மம்மிகள், கலையும் கட்டடக்கலையும் இதுல சிந்து சமவெளி கொஞ்சம் தான் கவர் ஆகும். அவங்களோட சமயம், எகிப்து நமக்கு சிலபஸ் இல்லதான், புரியுதா? அடுத்து மெசபடோமியா படிச்சுக்கோங்க, அதான் கேள்வி வரும், மெசபடோமியா படிச்சுக்கோங்க. அடுத்து கியூனிஃபார்ம், சுமேரிய எழுத்துமுறை, கலை, மெசபடோமியாவில் கலை எப்படி இருந்திருக்கு, அவங்களோட அறிவியல் எப்படி இருந்திருக்கு, மெசபடோமிய நாகரிகத்தோட பங்களிப்பு. அடுத்து சீன நாகரிகம், இதுல சிந்து சமவெளி நாகரிகம் கடைசியா இருக்கும். சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவில் பாகிஸ்தானில் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது. மேற்கே பாகிஸ்தான், ஈரான் எல்லையில் உள்ள சுச்சாச்சின்னு, வடக்கே ஷோட்டுகை ஆப்கானிஸ்தான், அதோட எல்லை சிந்து சமவெளி எல்லைகள் இங்க கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மற்றபடி 6th பார்த்த அதே திட்டமிடப்பட்ட நகரங்கள், புரியுதா? ஹரப்பாங்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான், முகதங்கிறது சிந்து பாகிஸ்தான், தோலவிராங்கிறது குஜராத் இந்தியா, கலிபங்கிறது ராஜஸ்தான் இந்தியா, லோக்கல்ங்கிறது குஜராத் இந்தியா, பானாவலிங்கிறது ராஜஸ்தான் இந்தியா, ராகிகரிங்கிறது ஹரியானா இந்தியா, சுர்கோட்டாங்கிறது குஜராத் இந்தியா. அந்தந்த இடங்கள் அது எங்க லொக்கேட் ஆயிருந்தது அதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சோ ஹரப்பா நகரங்கள்ல கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் அதெல்லாம் இருக்குங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து நகரம் ஹரப்பா நாகரிகம் அழைக்கப்படுது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதா சிந்து நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். இங்க இந்தியாவிலும் கொஞ்சம் கவர் ஆகுது, பாகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான் எல்லா இடத்துலயுமே அது கவர் ஆகிற விஷயங்கள். வணிகம், பரிமாற்றம், சமயம். சிந்துவெளி மக்கள் இயற்கையை தான் வணங்கியிருக்காங்க, அரச மரத்தை வழிபட்டு இருக்காங்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும். சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி, சுமார் கிமு 1900 இருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி படுத்த வந்துச்சு. பருவநிலை மாற்றம், மெசபடோமிய வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி, அது வெள்ளப்பெருக்கு, அதனாலதான் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா அதை படிச்சிருங்க, இது ரொம்ப முக்கியம். மீள்பார்வை படிச்சுட்டு புக் பேக் விஷயங்களை பாத்துருங்க, ஓகேவா? இப்ப என்ன பார்த்தோம், 9th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லெசன், அதுல கவர் ஆகக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் மீதி விஷயங்களை அப்படியே பார்த்துருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் அப்படியே 11th புக் பார்க்கலாம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். 11th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க சில டேட்டாஸ் நமக்கு தேவைப்படும், புரியுதா? சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அதோட அறிமுகம் என்னங்க படிச்சுக்கோங்க, சான்றுகள் என்னென்ன, வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் விட்டுருங்க, அப்படியே டெப்தா உட்காந்து படிக்க வேணாம், அவ்வளவுதான். சும்மா ரீட் அவுட் விட்டுருங்க. கீழே பழங்கற்கால பண்பாடு, லோவர் பாலோலிதிக் கல்ச்சரை பத்தி கொடுத்துருக்காங்க. கற்கருவிகள் இங்கே பாருங்க, கீழே பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிருங்க. அது எப்படிலாம் பரவி இருக்கு, பழைய கற்காலத்தை பத்தின ஒரு டீடைல் அதுல கொடுத்துருக்காங்க. கால வரிசை,
60,000 முன்பு தொடர்ந்துருக்கு கீழே பழங்கற்கால பண்பாடு. வாழ்க்கை முறை என்ன, இடைப்பழங்கற்காலம்னா என்ன, அதோட காலவரிசை, அதோட பரவல், காலநிலை, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா வேணாம். நமக்கு தேவை சிந்து நாகரிகம் தானே. இடைக்கற்கால பண்பாடுலாம் நமக்கு வேணாம் அளவுக்கு. புதிய கற்காலம், இங்க ஆரம்பிய சிந்து நாகரிகம். இதுக்கப்புறம் தான் படிக்கணும். இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின சின்னம் வந்து சிந்து நாகரிகம். சிந்து பகுதியில நாகரிகம் உச்சத்தில் இருந்தப்ப, புரியுதா, நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடு இந்தியாவின் மற்ற பகுதியில் நிலவின. பெயரிடு முறையும், படிநிலையும், காலவரிசையும் படிச்சுக்கோங்க. புவியியல் அமைப்பும் குடியிருப்புகளும் என்ன, அப்படி பார்த்த விஷயங்கள் தான். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல் வரும். தொடக்க கால ஹரப்பா கிமு 3000 2600, முதிர்ச்சியடைந்த ஹரப்பாங்கிறது கிமு 2600 1900, பிற்கால ஹரப்பாங்கிறது கிமு 1900 1700. ஹரப்பாவே 3ஆ பிரிக்கிறாங்க. நமக்கு தெரியும் சிந்து நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட விஷயங்கள் நம்ம 9th படிச்சிட்டோம். திட்டமிடப்பட்ட நகரங்கள், விலங்குகளை பழக்கப்படுத்தல், கைவினை தயாரிப்பு, வாழ்வாதார பொருளாதார உற்பத்தி, பொருள் நகரங்கள். சங்குங்கிறது நாகேஸ்வர் பாலகோட்ல இருக்கு, வைடூரியங்கிறது ஷார்டுகைல, கார்லியன் லோத்தல் தெரியும் குஜராத், ஸ்டீடைட்ங்கிறது தெற்கு ராஜஸ்தான், செம்புன்றது ராஜஸ்தான் ஓமன். மட்பாண்டங்கள் தயாரிச்சிருக்காங்க, துணிகள் அணிகலன்கள் தயாரிச்சிருக்காங்க. அவங்களோட முத்திரை, எழுத்து முறை, அரசியல் முறை. சிந்து நாகரிகம் சமகால பண்பாடுகளும், சிந்து நாகரிகம் தமிழ் நாகரிகமும் படிச்சிருங்க, கண்டிப்பா படிங்க. வீழ்ச்சி அதுதான் பாட சுருக்கம், டெஃபினட்டா படிக்கணும். அதான் ரிவிஷனே உங்களுக்கு. படிச்சு முடிச்சு நிறைய பேர் இதை மட்டும் படிக்கிறாங்க, அப்பெல்லாம் படிக்காதீங்க, படிச்சுதான் படிக்கணும். சோ பாட சுருக்கம் படிச்சுட்டு புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க, படிச்சிருங்க, டெஃபினட்டா படிக்கணும். புரியுதா, வருது வரலங்க தாண்டி படிச்சிருங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா 11th எத்திக்ஸ் புக் இருக்குல்ல, அறிவியல் புக், அதுல சிந்து தனி பாடமாவே இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், பாருங்க 11th எத்திக்ஸ்ல ஓகேவா, செகண்ட் லெசன் இது சிந்துரை நாகரிகம் பத்தி கொடுத்துருக்காங்க. இதோட சிந்துரை நாகரிகங்கள் முடியுது. புரியுதா, சிந்துரை வரப்ப அதோட கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் தான் சிந்துரை நாகரிகம். படிச்ச விஷயங்கள் தான், திரும்ப திரும்ப படிச்ச விஷயங்கள் தான், எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்கு வாழ்ந்தவர்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்களே என்ற கருத்தொற்றுமை நிலவுகிறது. சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான நகர நாகரிகம் முதல் 1921 தான் கண்டறியப்பட்டிருக்கு. பழைய பஞ்சாபோட மாண்டோகரி மாவட்டத்துல ராபி சச்சில் அவர்களுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா அப்படிங்கிறது 1920. 1922 வருஷம் சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்துல 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இச்சின்னத்தை தான் மொஹஞ்சதாரோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் நம்ம சார் ஜான் மார்ஷல், இவரை பார்த்துட்டே தான் இருக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே. இந்த அகழ்வாய்வை மேற்கொண்ட தொழிலாளர் சார் ஜான் மார்ஷல் தான். இவர் தொல் பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகம் சிந்துரை நாகரிகத்தை ஒப்பிடுறாரு. புரியுதா, எல்லா விஷயங்களுமே இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க 11th எத்திக்ஸ் புக்ல. 11th எத்திக்ஸ்ல உள்ள சிந்துரை நாகரிகத்தை படிக்க மாட்டீங்க, அதையும் படிச்சுக்கோங்க. சிந்துரை நாகரிகமும் தமிழ் நாகரிகமும். இந்த குடிமக்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொழில் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு செய்யப்படும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும். இந்த அகலாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கும் தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்துல கீழடி ஊருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. புரியுதா, அப்ப கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டம். 1900 தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொழில் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகலாய்வு இதுவே ஆகும். நகர அமைப்பும் கட்டடங்களும் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீச்சல் குளம்லாம் இருந்திருக்கு, கட்டடக்கலை எப்படி இருந்திருக்கு, சமுதாய நிலை எப்படி இருந்திருக்கு, பெண்களோட நிலை எப்படி இருந்திருக்கு, அவங்களை யூஸ் பண்ண அணிகலன்கள், உடைகள். சிந்து நாகரிகம் ஒரு நகரிக நாகரிகம் சொல்றாங்க, அது ஏன் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அப்படி என்ன இருந்திருக்கு, பொழுதுபோக்கு என்ன, இறந்த உடலை அடக்கம் செய்யறது எப்படி அடக்கம் பண்ணியிருக்காங்க, மருத்துவம் எப்படி இருந்திருக்கு, பொருளாதார வாழ்க்கை முறை, விவசாயம், அவங்க பொருளாதாரம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப விவசாயம், வீட்டு விலங்குகளை பராமரிச்சிருக்காங்க, வேட்டையாடி இருக்காங்க, எதெல்லாம் வேட்டையாடினாங்க, என்னென்ன உலோகங்கள்லாம் பார்த்துருக்காங்க அவங்க,
வணிகம் எப்படி இருந்திருக்கு, சமயம் மற்றும் வழிபாடு எப்படி இருந்திருக்கு, தாய் தெய்வ வழிபாடு என்ன, அளவீடுகளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்டைய திராவிட மக்களுள் பெரும் பகுதியினர் தாய் தெய்வ உரிமை தாய்மறை போன்றவற்றை கடைபிடித்தனர். இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெருவழக்காக இருந்தது என சமூக அறிவியர்கள் கூறுகின்றார்கள். நம்ம எல்லாமே பெண் தெய்வங்களை பெருமளவுல கும்பிடுவோம். மாரியம்மன் ஆகட்டும், அம்மன், ஓம் சக்தி, சரஸ்வதி, லட்சுமி, அதெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பசுபதி வழிபாடு, நீர் வழிபாடு, மர வழிபாடு, சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு, எழுத்துக்கள், கலைகள், சிந்தனை நாகரிக மக்களோட பேச்சு மொழி எழுத்து தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிந்தோலி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு என்று ஹிராசு பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்தினை ஒழிப்பு முறையான ழ, ல, ர ஆகிய எழுத்துக்கள் சிந்தோலி முத்திரைகள்ல காணப்படுது. சிந்தோலி முத்திரையிலே இதெல்லாம் காணப்பட்டிருக்கு. சிந்தோலி நாகரிகத்தோட அழிவு, இந்திய பண்பாடு வளர்ச்சிக்கு சிந்தோலி நாகரிகத்தோட கொடை, இடங்கள் புரியுதா, அது பரவி இந்த இடங்கள், அரப்பான்றது எங்க, முகஞ்சாதாரது எங்க, ரூபார் எங்க, லோத்தல் எங்க, இதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பா வரும். நிறைவுரை லோத்தல் பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க அங்க பாக்ஸ்ல, புரியுதா. சோ கடைசியா புக் பேக். இதோட சிந்து நாகரிகத்தை மொத்தமா நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகேவா. சோ தமிழ்ல என்னென்ன படிக்கணும், ஜிஎஸ் மோடல் என்னென்ன படிக்கணும் நான் தெளிவா சொல்லிட்டேன். அடுத்த ஆப்டி சிம்பிள் டெஸ்ட்ல என்னென்ன பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்டிடியூட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவடி தான் மோட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், புரியுதா. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத அப்படியே நான் ஓரல் மாதிரி கொடுத்துறேன். உங்களுக்கு தெரியும் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும், தனிவட்டி பொறுத்த வரைக்கும் அசல், பிரின்சிபல், புரியுதா, இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம், இயர்ஸ், வருடம் கொடுப்பாங்க, மாசமும் கொடுப்பாங்க, நாளும் கொடுப்பாங்க, புரியுதா. அடுத்து இதன் மூலமா கிடைக்கிறதா நமக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட். கடைசியா நமக்கு கிடைக்கிறது அமௌண்ட், மொத்த தொகை. இதுல அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து வர்றது, புரியுதா. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபர்ஸ்ட் பேசிக். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்ல கேள்வியில வட்டி வீதம்னு ஒரு பர்சன் கொடுப்பாங்க. அந்த கொடுத்திருக்க வட்டி வீதம் அப்படிங்கிறது எப்பவுமே 1 இயருக்கானதுதான். எக்ஸாம் உங்கள்கிட்ட 10% பா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 10% ஒரு வருஷத்துக்கானது, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சம் சால்வ் பண்றப்ப பிரின்சிபல் அசல நம்ம எப்பவுமே 100% அப்படின்னு எடுத்துக்கணும். பிரின்சிபல் அசல நம்ம எப்பவுமே 100% எடுத்துக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கா தேவைப்படுது. அடுத்து அப்படியே கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அசல் கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க, வருஷம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மள்ட்ட தனி வட்டியோ அல்லது மொத்த தொகையோ கேட்பாங்க. இதுல தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு, PNR/100. நம்மளோட கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா டீடைலா நடத்துவோம். இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவர் ஓகேவா, அதனால ஜஸ்ட் இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. PNR/100 அசல், வட்டி வீதம், வட்டி வீதத்தை இங்க போடணும், வருஷத்தை இங்க போட்டு பை 100 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிடும், தனி வட்டி கிடைச்சிடும். அசலை வட்டியும் சேர்த்தா மொத்த தொகை. இப்ப இதுல அசல் கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு வருஷம் கொடுத்துட்டு தனி வட்டி கேட்பாங்க, புரியுதா. 4 டேட்டா. ஒரு சில கொஸ்டின்ல இந்த 3 கொடுத்துட்டு அதை கேட்பாங்க, இல்லனா இந்த 3 கொடுத்துட்டு இதை கேட்பாங்க, இல்லனா இந்த 3 கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. சோ 4ல எப்படி வேணாலும் கேட்கலாம். கேட்டா இந்த ஃபார்முலா தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துருங்க. எப்படி வேணாலும் முன்ன பின்ன அங்கிட்டு போட்டு இங்கிட்டு போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சுக்கலாம், புரியுதா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அசல் 18,000, வட்டி வீதம் 10%, வருஷம் 2, தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். பிரின்சிபல் 18,000, இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%, இயர்ஸ் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்கறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. பிரின்சிபல் 18,000, வருஷம் 2, இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% பை 100. 2 0 போயிடும், பெருக்கி போட்டு ஆன்சர் வந்துடும். 360 3600 கிடைக்கும், புரியுதா. இதே வட்டி வீதம் 12%, வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 3, தனி வட்டி பாத்தீங்கன்னா 7200 ரூபாய். அசல் கேட்கறான்னு வச்சுக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 12%, இயர்ஸ் 3, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7200, பிரின்சிபல் என்னன்னு கேட்பாங்க. அதே ஃபார்முலா தான், PNR/100 = SI. பிரின்சிபல் தானே தரல, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. வருஷம் வந்து 3, வட்டி வீதம் 12 பை 100, 7200 வந்துச்சு. இப்ப இதை அங்கிட்டு கொண்டு போய் இதை கீழே கொண்டு போய் அச்சு போட்டுருவீங்களா, 36 2 டைம்ஸ் ஆன்சர் வந்து 20,000 வரும்.
அவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த டேட்டாவை மாத்தி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. புரியுதா? சோ தனி வட்டியில இது பேசிக்கான விஷயம். அடுத்து தனி வட்டியே மாசம் கொடுத்து நாள் கொடுத்து கேட்பாங்க. இப்ப கவனிங்க, அசல் வந்து பாத்தீங்கன்னா 18,000, வட்டி வீதம் 5%. 3 வருஷத்துக்கு உங்கள்ட்ட தனி வட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். 3 வருஷத்துக்கு உங்கள்ட்ட தனி வட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். நீங்க ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். பட் நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், அதை கவனிச்சுக்கோங்க. இப்ப 18,000க்கு 5% என்ன கிடைக்கும்? இதுல 10% 1800, 5% இதுல பாதி 900. அப்ப நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி ஸ்கூல் சொல்லிட்டேன், கொஸ்டின்ல கொடுத்த 5% ஒரு வருஷத்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 900 வந்தா 3 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 2700 வந்துருக்கும். இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த மெத்தட் படி கவனிச்சீங்கன்னா, இப்ப நான் அடுத்து ஒண்ணு சொல்றேன், அதை கவனிங்க. அசல் வந்து 12,000 ரூபாய், புரியுதா? வட்டி வீதம் 12%. 5 மாசத்துக்கு தனி வட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப நல்லா கவனிங்க, வட்டி வீதம் 12%, கொடுத்துருக்க 12% ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப 12 மாசத்துக்கு 12%னா 5 மாசத்துக்கு 5% தானே வரும். அப்ப 5% எடுத்தா டைரக்டா ஆன்சர் வந்துரும். இதுல 10% 1200, 5% அதுல பாதி 600. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12 மாசத்துக்கு 12%, 5 மாசத்துக்கு எவ்வளவு? 5%. இங்க ஒருவேளை 24% கொடுத்தாங்க. 12 மாசத்துக்கு 24%, 5 மாசத்துக்கு 10% வந்துருக்கும். அவ்வளவுதான். ஆனா இங்க கொடுக்குற பர்சன்ட் 12, 24 அவங்க மல்டிபிளா தான் கொடுப்பாங்க. அப்பதான் மாசம் கன்வெர்ட் பண்ண முடியும். புரியுதா? இது மாசம் கொடுத்தா. ஒரு நாள் கேட்கறாங்கன்னா, கவனிங்க, நாள் கேட்கறாங்கன்னா 73 நாளைக்கு கேட்பாங்க, இல்ல 146 நாளைக்கு கேட்பாங்க, இல்ல 219 நாளைக்கு கேட்பாங்க, இல்லைன்னா 292 நாளைக்கு கேட்பாங்க. நாள்னு கேட்டா 4 நாள் தான் கேட்பாங்க. அசல் வந்து 20,000, வட்டி வீதம் 10%. 73 நாளைக்கான தனி வட்டி என்ன? 146 நாளைக்கான தனி வட்டி என்ன? 219 நாளைக்கான தனி வட்டி என்ன? 292 நாளைக்கான தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. அப்படின்னா இப்ப 20,000க்கு 10% எடுத்தா 2,000 ரூபாயா? இந்த 2,000 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஒரு வருஷம்ங்கிறது 365 நாள். 365 நாளைக்கு 2,000 ரூபாய்னா இதை 5ஆல வகுத்து பாருங்களே, 73 கிடைக்கும். அப்ப 5ஆல வகுத்தா 73 நாள் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்ப 2,000 5ஆல வகுத்தீங்கன்னா 400 ரூபாய். இப்ப 73 நாளைக்கு 400 ரூபாய் நீங்க அதோட 2 டைம்ஸ் தான் 146 நாள். அப்ப 800 ரூபாய் வந்துருக்கும். அதோட 3 டைம்ஸ் தான் 219 நாள். இதோட 3 பேருக்குன்னா இது வந்துடும். அப்ப 1,200 ரூபாய். இதோட 4 டைம்ஸ் தான் 292 நாள். அப்ப 4 பேருக்குன்னா 1,600 ரூபாய். அவ்வளவுதான். அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டிய 5ஆல வகுத்தீங்கன்னா 23 நாள் கிடைச்சிடும். அது 2ஆல பேருக்குன்னா 3ஆல பேருக்குன்னா 4ஆல பேருக்குன்னா கிடைச்சிடும். நாட்கள்ல இதை மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. சோ தனி வட்டியோட பேசிக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்ப தனி வட்டி முறையில் அசல் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல 2 மடங்கு ஆச்சுன்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்பாங்க. இதே எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா, அசல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்ட்ட 100%. புரியுதா? அசல் நான் 100% சொல்லிட்டேன். 10 வருஷத்துல 2 மடங்கு ஆகுதுன்னா இந்த அசல் 100% 2 மடங்கு ஆகுது. அப்ப 2 மடங்கு எவ்வளவு ஆயிரும்? 200% ஆயிரும். அப்ப 100% 200% ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு அதிகமாயிருக்கு? 100% அதிகமாயிருக்கு. இந்த 100% அதிகமானது 10 வருஷத்துல. 10 வருஷத்துல 100%னா ஒரு வருஷத்துக்கு 10% வரும். அப்ப ஆன்சர் 10%. அவ்வளவுதான். இதெல்லாம் திரும்ப சொல்றேன், நான் உங்களுக்கு நடத்தல, இதெல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா இது நம்ம டெஸ்டிங்கான கொடுக்குற ஒரு கைடன்ஸ் வீடியோ தான். ஓகேவா? டீடைல் வீடியோ வேணும்னா ஃபுல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதோட முடிஞ்சு தனி வட்டி. இப்ப எப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது, 2 வருஷத்துல ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா 660 ஆகுதான். 3 வருஷத்துல 720 ஆகுதான். புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா அசலோ இந்த வட்டி விதமோ கேட்பாங்க. 2 வருஷத்துலயா? இல்ல, 2 வருஷத்துல 720 வச்சுக்கலாம், 3 வருஷத்துல 780 வச்சுக்கலாம். கவனிங்க, 2 வருஷத்துல 720, 3 வருஷத்துல 780 ஆகுது. அதே மாதிரி தனி வட்டி பொறுத்தவரை தனி வட்டியோட கான்செப்ட் என்ன, ஒரு வருஷத்துக்கு வந்த வட்டி தான் எல்லா வருஷமும் வரும், அதான் தனி வட்டி. ஆனா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா வட்டிக்கு வட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? வட்டிக்கு வட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதோட வட்டி அதிகமாகும். இப்ப முதல் வருஷத்துல வந்த வட்டி 2ஆம் வருஷத்துல வராது, அதிகமாகும். எங்க? கூட்டு வட்டியில. ஆனா தனி வட்டி பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒரு வட்டி சேம். அப்ப இங்க கேப் 60னா ஒரு வருஷத்துல 60 தான் குறைஞ்சிருக்கும்.
அப்ப ஆரம்பத்துல 600 தான் இருக்கும். இது புரியுதா? அப்ப ஆரம்பத்துல 600 புரியுதா? ஆரம்பத்துல 600 இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஆரம்பத்துல 600, ஒரு வருஷத்துல 660, 2 வருஷத்துல 720, 3 வருஷத்துல 780. அப்ப ஆரம்பத்துல இருந்தாதான் அசல். அப்ப அசல் எவ்வளவு? 600 ரூபாய். வட்டி எவ்வளவு? 60 தானே வருது. அப்ப 60 தான் வட்டி. இப்ப 660 எவ்வளவு பர்சன்ட்? 10%. வட்டி வீதம் 10%. புரியுதா? சோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம தனி வட்டியில பார்க்கணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், முதல் டெஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் பார்த்துட்டோம், ஜிஎஸ் பார்த்துட்டோம், ஆப்டியும் பார்த்துட்டோம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கும் கைடன்ஸ் வீடியோ வரும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான கைடன்ஸ் வீடியோ இது. டெஸ்ட் எழுதுவீங்க, டெஸ்ட்னா டிஸ்கஷன் போடுவோம். அடுத்து டெஸ்ட்னா டிஸ்கஷன் போடுவோம். செகண்ட் டெஸ்ட் கைடன்ஸ் படிப்பீங்க, டெஸ்ட் இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம். புரியுதா? பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா படிங்க. தேங்க்யூ.